ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஃபோர்ட் ஐகான் டீசலுக்கான இன்ஜின் டைமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைமிங் வரும். கிராங்க் ஷாஃப்ட் டைமிங், கேம் ஷாஃப்ட் டைமிங் அண்ட் டீசல் பம்ப் டைமிங் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராங்க் ஷாஃப்ட் டைமிங் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கிராங்க் ஷாஃப்ட் டைமிங்காக நம்ம காரோட பாட்டம் சைடில் ரைட் சைடு வீலோட டிரைவ் ஷாஃப்ட் இன்ஜினில் கனெக்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சார் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்பீட் சென்சார். அந்த சென்சாரை வந்து 8mm போல்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அந்த ரிமூவ் பண்ண ஹோலில் இந்த மாதிரி ஒரு பெரிய போல்ட்டு எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி கையில் தள்ளி பிடிச்சிக்கணும். அது மாதிரி தள்ளி பிடிச்சிட்டு நீங்கள் கிராங்க் ஷாஃப்டை மேனுவலாக டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணணும். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து அந்த போல்ட்டானது கரெக்டாக உள்ளே போய்ட்டு லாக் ஆகும். அந்த டைமில் கிராங்க் ஷாஃப்டே லாக் ஆகும், எங்கேயுமே சுற்ற முடியாத அளவுக்கு. அதுதான் உங்களுக்கான டைமிங் பாயிண்ட்டு, கிராங்க் ஷாஃப்ட் டைமிங்கு. இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல்ட்டு வந்து பழைய பெல்ட்டு நல்ல கண்டிஷன்ஸில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் வந்து பெல்ட்டு இல்லை, நான் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் டைமிங் செட் பண்ணாமே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிராங்க் ஷாஃப்டை ரொட்டேட் பண்ணும் பொழுது ஒரு பாயிண்டில் போய்ட்டு நம்ம பிஸ்டன் போய்ட்டு மேலே இருக்க வால்வில் ஸ்டக் ஆகி நிற்கும். அதாவது பெல்ட் இல்லாதப்போ நான் சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் கேம் ஷாஃப்டையும் ஒரு சம் டூல் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பொறுமையாக நீங்கள் கிராங்க் ஷாஃப்டையும் ரொட்டேட் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கொஞ்சம் செக்யூராக ஹேண்டில் பண்ணுங்கள். சரி, நம்ம டைட் ஆகுது அப்படின்றதுனால நீங்கள் ஃபோர்ஸ் ரொம்ப கொடுத்தீங்க அப்படின்னா வால்வு பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் கிராங்க் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணும்பொழுது கேம் ஷாஃப்ட்டும் ரொட்டேட் ஆகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் கிராங்க் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டைமிங் செட் பண்ண பிறகு அடுத்து நம்ம கேம் ஷாஃப்ட் டைமிங் எப்படி செட் பண்ணுறதுன்ற நம்ம பார்க்கலாம். இந்த கேம் ஷாஃப்ட் டைமிங் செட் பண்ணுறதுக்காக நான் அந்த வால்வு டோர் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் ஷாஃப்ட்டோட எண்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நமக்கு இன்ஜின் கேசிங்கோட மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பேரலாக இருக்கணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த சின்ன இது மாதிரி இருக்குல்ல, ஒரு சின்ன க்ரூ மாதிரி, அதில் வந்து ஒரு ஸ்பேனரோ இல்லை சம் டூம் இதுக்காக ஸ்பெஷல் டூல் இருக்குது. பட் அது நம்மள்ட்ட இல்லை அப்படின்றதுனால அந்த ஸ்பேனர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம் ஷாஃப்ட் டைமிங்கில் லாக் ஆகிருக்கு. டீசல் பம்பு டைமிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கிராங்க் ஷாஃப்ட் டைமிங் நம்ம முன்னாடியே செட் பண்ணிட்டோம். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ண பிறகு நம்ம அந்த பம்போட பெல்ட்டை நம்ம மாட்டிடணும். அந்த மாதிரி மாட்டும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த இப்போ நம்ம மார்க்கிங்கில் காட்டுற மாதிரி ஒரு அந்த டாட் வந்து டாப் போர்ஷனில் இருக்கணும். மேலே அந்த டாப் போர்ஷனில் நீங்கள் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பெல்ட்டை மாட்டிட்டீங்க அப்படின்னா பம்புக்கான டைமிங் இவ்வளோ தான். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் பெல்ட்டை கழட்டி மாட்டிட்டீங்க அப்படின்னாவே அது மைக்ரோ செகண்டில் வந்து அந்த பம்புக்கான டைமிங் வந்து மாறி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பம்பை அட்வான்ஸோ அல்லது ரிட்டார்டிங்கோ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு இந்த 3 போல்ட்டையுமே நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வர பெரிய போல்ட் இருக்கு பாருங்கள், அந்த பெரிய போல்ட்டை நம்ம கிளாக் வைஸோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸோ நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க மட்டும் முடியும். அதாவது புள்ளியை ரொட்டேட் பண்ணாமல் அந்த போல்ட்டை மட்டும் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ் அல்லது ரிட்டார்டிங் பண்ணுறது அப்படிம்பாங்க. இது வந்து அனுபவத்தினால பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான டைமிங் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக்காகவும் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.